அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ரிசர்ச் சென்டரான நாசாவில் ஒர்க் எல்லாமே ஸ்டாப் ஆயிருக்காங்க. நாசாவில் விஞ்ஞானிகள் அதிகமாக வர கிடையாது, நிறைய ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நாசாவில் இப்போ ஒர்க் எல்லாம் ஸ்டாப் ஆகக்கூடிய நிலையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அரசாங்கம் தற்போது முடக்கப்பட்டிருக்கு. அதாவது அமெரிக்க அரசாங்கம் ஷட் டவுன்ல இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பட்ஜெட்டை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பிளஸ் செனட் ரெண்டு சபையும் ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா அப்போ இந்த அரசாங்கம் ஷட் டவுன் ஆகுது. ஸோ அப்படி ஒரு நிலைமையில தான் இப்போ அமெரிக்காவும் இருக்கு. அதாவது அக்டோபர் 1 இருந்து இன்னைக்கு வரலுமே இந்த ஷட் டவுன் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் நிறைய நாட்களை கடந்து இந்த ஷட் டவுன் நீடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஷட் டவுனால அமெரிக்காவில் பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய துறைகள்னு சொன்னேன் இல்லையா, அதுல முக்கியமா நாசாவிலையும் நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. நாசாக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய துறைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நாசாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுல எந்தெந்த துறைகள் இப்போ செயல்பாட்டுல இருக்கு, எந்தெந்த துறைகள் செயல்பாட்டில் இல்லை, அதனால என்ன இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையுமே பார்க்கலாம். இந்த ஷட் டவுனால நாசாவில் புதிய திட்டங்கள் எடுத்துட்டு வரதோ இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையுமே நிறைய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த துறைகள் எல்லாமே இப்போ முடக்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இந்த துறைகள் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாசாவில் நிறைய மிஷின்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது, அதோடைய தரவுகளை செக் பண்ணுறது, அதை ரிசர்ச் பண்ணுறதுன்ற இந்த பணிகளும் தற்போது அங்கே முடக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் என்னன்னா, நிறைய ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. அதாவது தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 90% அதிகமான மக்கள் நாசாவில இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. அதாவது இப்போ ஒரு 100 பேர் நாசாவில் வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல 10 பேர் மட்டும்தான் இப்போ அங்க இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 90 பேரும் தற்காலிக வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்களா. அந்த 10% இருக்கக்கூடியவங்களும் ரொம்ப தவிர்க்க முடியாத டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்கப்படுறது என்னன்னா, அந்த 10% இருக்கக்கூடிய மக்களுக்கு ஊதியம் கிடையாது அப்படின்றது தான் இங்க பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாதான் ஃபண்டு கிடைக்கும். அந்த ஃபண்டில் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஃபண்டு போகுது, எதுக்காக ஃபண்டு அப்படின்றத கால்குலேட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் ஆகலை, அது ஸ்டாப் ஆகுது, கவர்மெண்ட்டே ஷட் டவுனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாசாவுக்கான ஃபண்டும் கிடைக்காது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்டு கிடைக்காது. அப்போ ஊழியர்களுக்கும் ஃபண்ட் இல்லாததுனால சம்பளமும் கொடுக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ பேரை தற்காலிக வேலை நிறுத்தம் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 10% பேருக்குமே கொடுக்கக்கூடிய சம்பளமும் இல்லாததுனால இப்போதைக்கு அவங்க ஒரு கட்டாயத்துல சம்பளம் இல்லாம வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்துல தான் அங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய துறைகள் அங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அப்ப என்னென்ன துறைகள் இன்னமும் நாசாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, எது கட்டாயமா நடத்தப்பட வேண்டிய துறைகளா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இதுல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது சர்வதேச விண்வெளி நிலையங்களுடைய செயல்பாடுகள். அதை கண்காணிக்கக்கூடிய துறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் அந்த துறைகள் ஸ்ட்ரிக்டா கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அது இப்போ ரன்னிங்ல இருக்கு. இப்போ ஏற்கனவே நிறைய சேட்டலைட்ஸ் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அது எப்படி ரன் ஆகுதுன்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ஸ்ட்ரிக்டா கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு அதை மட்டும் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி டீமும் இதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எந்தெந்த துறைகள் இருக்கோ அந்த துறைகளை மட்டும் ஆட்கள் வச்சு இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாசாவில் என்னென்ன துறைகள் செயல்படும், என்னென்ன துறைகள் செயல்படலை, அது எப்படி
ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்போ இவ்வளோ விஷயங்கள்னால இந்த ஷட்டவுன்னால நாசாவுக்கு என்னென்ன இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இதுல ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஊழியர்களுடைய சம்பள தாமதம் தான். அதாவது நாசாவில் மாத சம்பள செலவுகள் அதிகமா இருக்கு. இந்த தாமதம் சுமார் $200 பில்லியன் அளவுக்கு பணப்புழக்க பிரச்சனையை ஏற்படுத்துது. இதனால நிர்வாகத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள், சிக்கல், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேலும் நாசாவுடைய நிறைய திட்டங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆகுறதுல நிறைய காலதாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பா 2026ல மனிதரை நிலவுக்கு அனுப்பணும்னு சொல்லக்கூடிய ஆர்டெமிஸ் மூன் மிஷனும் இப்போ டிராப் ஆகிறதுக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான காலதாமதம் ஏற்படும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. குறிப்பா நிறைய திட்டங்களா இருக்கட்டும், இல்ல நிறைய லான்ச்சஸா இருக்கட்டும், இல்ல நிறைய ரிசர்ச்சா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷட்டவுன்னால இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. இது கூடவே நிறைய செலவுகளும் ஏற்படும். இப்போ லான்ச் பண்ற டேட்டோ இல்ல அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ற டேட்டோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கான செலவுகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு டேட்ல சொல்லியிருப்பாங்க, அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான எல்லா செலவுகளும் நம்ம தான் பண்ணியாகணும். அப்படி இருக்கும்போது இதற்கான நிதி செலவு அப்படின்றது அதிகமாகுது. கிட்டத்தட்ட $300 பில்லியன் வரலுமே இதனால இழப்பீடு ஏற்படும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. அடுத்ததா நாசா நிறைய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த போயிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்பேஸ் எக்ஸா இருக்கட்டும், நிறைய நிறுவனங்களோட நிறைய திட்டங்களுக்காக ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த காலதாமதம்ன்றதுனால அதுக்கான செயல்களில் ஈடுபடுறதுக்கான ஊழியர்கள் இல்லை. அப்போ அந்த திட்டங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகுறதுனால இது நாசாவுக்கு மட்டும் கிடையாது, நாசாவோட ஒப்பந்தம் வச்சிருக்கக்கூடிய மற்ற தனியார் நிறுவனங்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துது. இப்போ நிறைய தனியார் நிறுவனங்கள் இருக்காங்கன்னா அதுல நிறைய சப் கான்ட்ராக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பொருட்கள் அனுப்புறதா இருக்கட்டும், அவங்களுக்கான ரிசர்ச் டீம் கிடைக்கிறதா இருக்கட்டும், அதுல நிறைய தாமதங்கள் ஏற்படுறதுனால இது $100 மில்லியன் வரலுமே இழப்பு ஏற்படும் அப்படின்னு நாசா கணிச்சிருக்காங்க. அறிவியல் மற்றும் கல்வி தொடர்பான இழப்புகள்னு பார்க்கும்போது நாசாவில் கல்வி தொடர்பான நிறைய திட்டங்களை வச்சிருப்பாங்க. அதற்கான ரிசர்ச்சும் போயிட்டு இருக்கும். இப்போ அரசாங்கம் ஷட்டவுன்ல இருக்கிறதுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதனால நிறைய இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அதாவது எர்த் கிளைமேட் அப்சர்வேஷனா இருக்கட்டும், இல்ல டெலஸ்கோப் டேட்டா அனலைஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கல்வி தொடர்பான இல்ல ஏதாவது சயின்டிபிக் தொடர்பான நிறைய ரிசர்ச்களும் இதுல பாதிப்படையுது. மேலும் இது மூலமா ஆராய்ச்சியாளர்களோ இல்ல மாணவர்களோ நாசாவுடைய டேட்டாவோட போர்ட்டலை அணுக முடியாத ஒரு மிகப்பெரிய நிலையும் இங்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய துறைகள்ல இருந்து நிறைய இழப்புகள் நாசாவில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஷட்டவுன்னால அப்படின்றது எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவில் அரசாங்கம் ஷட்டவுன் ஆகியிருக்கிறது இது முதல் தடவை கிடையாது, நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சரிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா சைட்லயும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷட்டவுன் எப்போ முடிவுக்கு வரும், இதற்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் முடிவுக்கு வர கிடையாது. இது இன்னும் அதிகமான நாட்களை கடந்து போகும் அப்படின்றது நிறைய வல்லுநர்களுடைய கூற்றாகவும் இருக்கு. ஸோ இது இன்னும் எவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.